ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா 6வது வார வெற்றிலை தீப வழிபாடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மணப்பலகையை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. மாக்கோலம் போடுறதா இருந்தால் கூட அது மாக்கோலம் போடுறதுக்கு நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா கூட அதை கூட நீங்கள் சரவண பவன்னு ஷட்கோண தீபம் போட்டு ஷட்கோணம் போட்டுட்டு ஓம் சரவண பவன் எழுதிக்கோங்க. அதை சுற்றி நான் 7, அதாவது ஓம் சரவண பவனோடு சேர்த்து 7, அப்போ 7ங்கிற எண்ணிக்கையில் போட்டு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் நான். அப்புறம் ஒரு 6 வெத்தலைங்களை எடுத்து அதோட காம்பெல்லாம் கிள்ளி வச்சுக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் டெக்கரேஷனுக்காண்டி அடியில் சும்மா வச்சுருக்கேன் ஒரு இதை. அதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சு அந்த பிளேட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடுனா, நான் இந்த 6 வாரமும் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. நானுமே அப்படி தான் கற்றுக்கிட்டேன். 6 வெத்தலைங்களை அந்த தட்டில் மயில் தோகை மாதிரி விரித்து வச்சு அதில் ஒவ்வொரு வெத்தலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். நெய்வேத்தியமாக உங்கள்கிட்ட பழம், பால், அப்புறம் தினை மாவு, கற்கண்டு எது இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். பாயாசம் பண்ணி வைக்கலாம், சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம், கேசரி. நான் இன்றைக்கி ஒரு 5 வாழைப்பழமும் வெத்தலை பாக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த உருளியை சுற்றி அது உருளி மாதிரி ரவுண்டாக இருக்கிறதுனால அதை சுற்றி நான் கொஞ்சம் பூ வச்சுக்கிறேன், காம்பு இல்லாத பூ. ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் வெற்றிலை தீபம் ஆரம்பிக்கும்போது பூஜை ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடுங்க. விளக்கு எல்லாமே தேய்ச்சிட்டு படம் எல்லாம் சுத்தம் பண்ணி அது அப்போ ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடைசி முடிக்கும்போது சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் எதுனாலும் செஞ்சு நீங்கள் அதை நிறைவு பண்ணிக்கலாம். இடைப்பட்ட வாரங்களில் செய்யும்போது உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க. அதில் உங்களால் பாத்திரம் துலக்க முடியலைன்னா கூட பஞ்ச பாத்திரங்களை மட்டும் விளக்கிட்டு நீங்கள் பால், பழம் ஏதோ சிம்பிளாக என்ன இருக்கோ அதை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க. பூஜை ரூமில் எல்லா விளக்கையும் ஏற்றினதுக்கப்புறமா பூஜை ரூமில் மொத்தமாக நான் 9 விளக்கு ஏற்றுறேன். அப்புறம் முருகர்கிட்ட 2 விளக்கு, ஒரு விளக்கு சின்ன அகல் விளக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பித்தளை விளக்கு. அப்புறம் ஓம் விளக்கு. வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு நீங்கள் ஓம் விளக்கை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் கொஞ்சம் மண் விளக்கு தான் வச்சுருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைனா ரெடிமேடாக விற்கிற அந்த நெய் தீபத்தை கூட நம்ம ஏற்றிக்கலாம். அதை கூட அப்படியே வச்சு ஏற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நெய் இருக்கும்போது அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா அதில் ஒட்டாமல் அந்த நெய் தீபம் ஃபுல்லாக நெய் ஃபுல்லாக கரைஞ்சிடும். பூஜை ரூமில் 9 விளக்கு, அப்புறம் முருகர்கிட்ட 3 விளக்கு வெற்றிலை தீபத்தோடு சேர்த்து, வெளியில் விநாயகருக்கு ஒரு விளக்கு. நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம், வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். நான் செவ்வாய்க்கிழமை தான் வழிபாடு செஞ்சுட்டு வரேன். விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறமா சாம்பிராணி தூபம் காட்டிட்டேன். உங்கள்கிட்ட என்ன பாராயணம் பண்ணுறதுக்கு இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. நான் ஃபோன் பார்த்து தான் வேல்மாறல் பாராயணம் பண்ணேன். இதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் அந்த மாதிரி பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 டைம்ஸ் வேல்மாறல் பாராயணம் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வேண்டுதலாம் செஞ்சு பாருங்கள். நான் உங்களை யாரும் கம்பல் பண்ணல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக
நீங்கள் இது செய்யலாம், வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சஷ்டி மகா கந்த சஷ்டி விரதம் மாதம் வளர்பிறைவில் வர சஷ்டி வரை இருந்து தான் என் பையனை வந்து நான் வந்து வரமாக வாங்கிக்கிட்டேன் நான். அதுவும் இல்லாமல் நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், 21 நாள் நான் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்து என் பையன் வந்து எனக்கு உருவானான். நான் வேண்டிக்கிட்டேன், என் பையன் கண்டிப்பாக நீயே எனக்கு குழந்தையா பிறக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். அதனால் எனக்கு அந்த முருகனே வந்து குழந்தையா பிறந்தார். என்னோடய குழந்தைங்களுக்கு நான் முதல் மொட்டை வந்து திருச்செந்தூரில் தான் போடுவேன் எப்போதுமே. நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை வந்து கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து உங்களோட அனுபவத்தை வந்து எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அதுவும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நான் 3 வகையான தூபம் காட்டினேன். ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி தூபம் போட்டுட்டு, 2வது ஊதுபத்தி காட்டிட்டு, 3வது வந்து கற்பூரம் வச்சு எல்லா சாமிக்கும் காட்டிட்டு, வெளியிலேருந்து ஃபஸ்ட்டு வானத்தை நோக்கி காட்டிட்டு, அப்புறம் வந்து பூஜை ரூமில் வெளியில் வச்சுருக்க விநாயகர் சிலை எல்லாத்துக்குமே காட்டிட்டு, உள்ளே வந்து நல்லா வேண்டுதலை கடைசியாக நிறைவு பண்ணிக்கிட்டேன் நான். நீங்கள் வேண்டுதலை வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதலை வந்து நிறைவேறியே தீரும். நான் பெருசாக கடவுள் நம்பிக்கை எதுவும் எனக்கு இருந்தது இல்லை. நான் எப்போது என் பையனுக்காண்டி நான் வேண்டுதல் இருந்தேனோ அதுலேருந்து தான் எனக்கு வந்து எல்லாமே மாறிச்சு. நான் வரப்போகிற வீடியோக்குள்ளே நான் அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு நீங்களும் எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள். முருகரோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.